வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். முதலில் இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: பெண் உரிமைக்காக பெரியாரை போற்றும் திமுக அரசு மகாகவி பாரதியை போற்ற மறந்துவிட்டது. தமிழிசை புகார். பாரதியின் படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்ட பிரதமர். தமிழையும் தமிழ் கவிஞர்களையும் கையில் எடுக்கும் பிஜேபி. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள், சார் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள், சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள், சார் வணக்கம். சார், முதலில் நந்தகுமார் அவரிடமிருந்தே தொடங்குவோம். 143வது பிறந்த நாள், பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே பிஜேபி தமிழையும் தமிழ் கவிஞர்களையும் கையில் எடுத்திருக்கிறது. பிரதமர் பாரதியாரின் கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுவிட்டு 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கக்கூடிய ஆளுமையாக நான் பாரதியாரை பார்க்கிறேன் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். இது ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. திடீரென தமிழை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு என்ன என்று இந்த கேள்விக்கு உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதியலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கேள்விக்கு நீங்களே முதல்ல ஒரு கேள்வி சொல்லிட்டீங்க. திடீரென பிஜேபி இந்த தமிழை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்களே கேட்டுட்டீங்க. ஸோ இருந்தாலும் அது நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர், புரியுதுங்களா? இப்போ அடுத்தது காலவரிசையில் பாரதி பதிப்புகள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன போவாங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜரின் 9 கால சரித்திரங்கள் அப்படின்னு போவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே போவாங்கன்னா, அண்ணாவின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அடுத்த லைன் போவாங்க. இதையும் மீறி எங்கே போவாங்கன்னா, எம்ஜிஆர், புரட்சித்தலைவி அம்மா, இவங்க எல்லாருமே இவங்க 26க்குள்ள அரவணைச்சு என்னென்னலாம் தமிழ்நாட்டில் இவங்களால பண்ண முடியுமோ அவ்வளோ சக்திகளையும் உங்களால் ஒன்றாக இணைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி. இந்த முயற்சிக்கு முத்தாய்ப்பா பிரதமர் இன்னைக்கு அந்த பதிப்பை வெளியிட்டிருக்கார். அந்த பதிப்பை வெளியிட்டவர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா, பாரதியார் பற்றி எல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். அவர் எப்படி சுதந்திரத்துக்காக போராடினார், அறிவியலுக்காக போராடினார், இளைஞர்களுக்காக போராடினார், பெண்களுக்காக போராடினார், எல்லாரையும் சொன்னார். ஆனால் ஒரே ஒரு வரி, ஜாதி எதிர்ப்பு போராடினார, அதை சொன்னீங்களா? ஜாதி கொடுமை எதிர்த்து போராடினார, அதை சொன்னீங்களா? ஏன் சொல்ல முடியல? உங்களால சொல்ல முடியாதுன்றதால தான் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக மற்றபடி எல்லா விஷயத்திலும் சொல்லிட்டார். ஜாதி அவர் யாரு சேர்ந்து சமூகத்தை சேர்ந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த சமூகத்திலே அவர் அந்த காலத்திலே மீசை வச்சுக்கின்னு முண்டாசை கட்டிக்கின்னு தடி எடுத்துக்கின்னு நான் தமிழன் அப்படின்ற ஒரு பாரம்பரியம் மிக்க கவிஞனா அவர் உள்ள நாட்டு நடந்தார். இன்னைக்கு வந்தாங்க, இப்போ தமிழை சொல்றாங்க, பெரியார் எடுத்துக்கிட்டாங்க, இவரை பாரதியார் வந்துட்டாங்க. 1949 அவரோட தொகுப்புகளை, பாரதியாரோட தொகுப்புகளை எல்லாம் எடுத்து முதல்ல நாட்டுடைமை ஆக்குனது காங்கிரஸ் கட்சி. அவரை ஒரு மகா கவியா இருந்தவரை தேசிய கவி ஆக்குனது காங்கிரஸும் இந்த நாடும். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நீங்க 1வது பாடத்துல இருந்து 10வது பாடம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் பாரதியாரின் பாடல்கள் ஒலிக்காம இருக்காது. எந்த ஒரு பாடல கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் பேசினவங்க இவங்க. இங்க நம்ம சென்டனரி லைப்ரரியில போய் பாருங்க, அவருக்கும் தனி பதிவே இருக்கு. மொத்தம் அவரோட படைப்புகள் 22 படைப்புகள் நீங்க இன்னைக்கு கூட்டி கழிச்செல்லாம் சேர்த்திருக்கீங்க. அந்த 22 படைப்புக்கான மொத்த புக்கம் அங்க இருக்கு. அப்ப யார் அவரை விட்டுட்டா? இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? 100 வருஷமா பாரதியாரை பத்தி பேசுறீங்க. அப்ப 100 வருஷமா நீங்க பாரதியாருக்காக என்ன பண்ணீங்க? சுதந்திர போராட்டம் நடந்தப்போ நீங்க கூட நின்னீங்களா? இல்ல அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்களா, பாண்டிச்சேரியில போட்டாங்களா, அப்ப போய் நீங்க குரல் கொடுத்தீங்களா? இல்ல உங்க தலைவர் யாரா, சவார்கர் யாரா போய் நின்னாரா? எதுவுமே பண்ணாம இன்னைக்கு எல்லாமே நாங்க நாட்டு உரிமையாக்கி இன்னைக்கு மக்கள் மனதுல நீங்க எங்க போனாலும், நாங்கெல்லாம் வளரும் போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எடுத்து சொல்லுதுன்னா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா 1வது கிளாஸ் போனோன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. இப்ப நான் என் வீட்டு பக்கத்துல எங்க அம்மா வெளில கடைக்கு போவாங்க, பாய் மாமா வீட்டில் போய் குழம்பு வாங்கின்னு சொல்லிட்டு போவாங்க, கிறிஸ்டியனா வீட்டில் போய் தண்ணி வாங்கின்னு வாங்க. இன்னைக்கு நாங்க அந்த சமூக கட்டப்பில சமூக நீதியோடு நாங்கள் வளர்ந்தோம். அதனால எங்களுக்கு பாரதியார் ஒண்ணுதான், பெரியார் ஒண்ணுதான். அந்த மாதிரி மாற்று மறைக்கல யாரையுமே. 2 பேரும் நாங்க ஒன்னாவது நினைச்சிருக்கோம். என்னன்னா ஒரு சிறு காலம் இடைவெளி.
பெரியாருங்கிறவர் வந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரத்துக்கு அப்புறமா சில தீய சக்திகளோட அடிமைத்தனத்தை புகுத்த நினைச்சாங்க. அந்த அடிமைத்தனம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? கடவுள் பேரை சொல்லி ஒரு தீண்டாமையை கொண்டு வராங்க. இந்த தீண்டாமையினால திராவிட பரம்பரையான ஒரிஜினல் தமிழர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். அப்ப ஒதுக்கப்படும் போது அதை எதிர்த்து போராடார் பெரியார். அதே சமூக நீதி கோட்பாடை வச்சு நாங்க இன்னைக்கு வளர்ந்துட்டு வரோம். இன்னைக்கு இந்தியாவில இல்ல, தமிழ் உலகத்திலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா இதுவும் முதன்மையா இருக்கு. காரணம் என்னன்னா, அன்னைக்கே நாங்க சமூக நீதியை எங்கள் மனதளவில் எங்களுக்கு யாரும் சொல்லி தரலங்க. அப்ப மோடியும் சொல்லி கொடுக்கல, இவரும் சொல்லி கொடுக்கல. எங்களுக்கு போனாலே ஸ்கூலுக்கு போனா சாதாரண எலிமெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, ஜாதிகள் இல்லடி பாப்பா, நாங்க தலையில ஒன்னா உட்காந்துருப்போம், தோல் மேல கை போட்டு இருப்போம். இப்படிதான் நாங்க வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிறத நம்ம அழுத்தி சொல்ல வேண்டிய காரணத்துக்கு வந்திருக்கோம். காரணம் என்ன? இவர் பிரதமர் வெளியிடும் போது அந்த வரி நீங்க சொல்லணும் இல்ல, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் நீங்க சொல்றீங்க, ஜாதிகள் இல்லடி பாப்பா நீ சொல்லல. ஏன் சொல்லல? ஏன்னா உங்களோட கோட்பாடு, RSS கோட்பாடு அதுதான், பிரித்தாள வேண்டும். பிரித்தாண்டா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி. அதுக்கு உண்டான வழிகள் தான் ஒவ்வொன்னா ஆரம்பிக்கிறேன். நீங்க ஒன்னா பாருங்க, 26க்குள்ள எனக்காக ஒரு வேலை நடத்துவாங்க. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ராஹிம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முதல் அந்த கருத்தை வந்து அவர் பெரிய கண்டனமாக வெளியிட்டு இருக்கிறார். பாரதி சொன்ன அந்த வரிகளை பின்தொடர்ந்து பெரியார் கொடுத்த கருத்துக்கள் இங்கு இந்தியா முழுக்க அது பட்டுளி வீசி பறக்க தொடங்கியதும், ஆனால் அந்த ஜாதியின் பெயரால், ஆன்மீகம் என்ற பெயரால், கடவுளின் பெயரால் தான் தீண்டாமை புகுத்தப்பட்டது, நாட்டிலே அடிமைத்தனம் வந்து இங்க வேரூன்ற ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். சரி, திமுக நாங்க பாரதியாரை தூக்கி கொண்டாடுகிறோம், அந்த வரிகளோடு நிறுத்தி இருக்கலாம் அல்லவா? ஏன் திமுக கையில் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்மொழிய வேண்டும்? கடவுள் மறுப்பு என்கிற காட்டு மிராண்டி கொள்கையை பேசிய ஈவேரா அவர்களா இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய வாரிசுகளா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் வந்து இந்த சாதி மறுப்பை பற்றி என்ன பேசினார்கள்? பாரதிய ஜனதா கட்சி, RSS சொல்லக்கூடிய இந்துத்துவ தத்துவம் ஜாதி மறுப்பை எப்படி பேசி இருக்கிறது என்பதை சகோதரர் கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்வதை விட, இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதியார் அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்து மிக முக்கியமாக 3 செய்திகளை பதிவிட்டிருக்கிறார். முதலாவது செய்தி, அவர் பேசும்போது நான் அமைதியாக இருந்தேன், அவர் நானும் குறுக்கிடுவோம், அவர் தவறாக நினைக்க கூடாது. அப்ப 3 முக்கிய செய்திகள் சொல்லியிருக்கிறார். முதலாவது, இந்த நாடு கொரோனா காலகட்டத்தில் மிக நெருக்கடியை சந்தித்த பொழுது கூட பாரதியாருடைய 100வது பிறந்த நாளை மத்திய அரசு கொண்டாடியது, எல்லா நகரங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடியது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, பாரதியார் அவர்களை எந்த அளவிற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கனெக்ட் பண்றாருன்னா, அவர் இங்கிருந்து காசிக்கு சென்று காசியில் ஞானம் பெறுவதற்காக இருந்த நேரத்தில், அந்த நேரத்தில் தான் பல்வேறு கவிதைகளை அங்கே எழுதியிருக்கிறார். அதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை சொன்னதோடு, காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற விதத்தில் பாரதியாரை நான் புகழ்வதில் பெருமைப்படுகிறேன்னு ஒரு வரலாற்று நிகழ்வை அவரோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, காசியில் தான் பாரதியார் தன்னுடைய முறுக்கு மீசையை ஆரம்பத்திலிருந்து அங்க எடுத்தார், அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு அதையும் காசியில் நடந்ததை நினைவுபடுத்துறார். அதையெல்லாம் தாண்டி பாரதியாரை மட்டுமல்ல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழை எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய ஒரு பிரதமர். இதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியோ அல்லது இதற்கு முன்னால் ஆண்டவர்களோ தமிழர்களை பற்றி, தமிழின் பெருமையை பற்றி எங்கு பேசுவார்கள்? தமிழகத்தில் வந்து பேசுவாங்க. தமிழை உயிருக்கு நேராக என்று முன்மொழியக்கூடிய இங்கே இருக்கிற திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தமிழகத்தை தாண்டி, கும்முடி பூண்டியை தாண்டினா தமிழ் பேச மாட்டாங்க. ஆனா மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நெல்லைக்கு வந்தாலும் தமிழில் பேசுகிறார். ராணுவத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு போனாலும் அங்கும் திருவள்ளுவனுடைய அந்த வள்ளுவனின் வாய்மொழியை சொல்லி தமிழில் எடுத்து சொல்லி தேச பாதுகாப்பை பேசுகிறார். ஐநா சபைக்கு சென்றாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாருடைய அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி தமிழை சொல்கிறார். அதையெல்லாம் தாண்டி உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வெல்லக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் நின்று கொண்டு அந்த மக்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார், நாம் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியை கொண்டிருக்கிறோம், நம்முடைய தேசம் என்பது பழம்பெரும் மொழிகளை கொண்டிருக்கிறது என்று ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் தமிழ் மொழியை பாராட்டுகிறார். என்றால் இப்படி ஒரு பிரதமரை காங்கிரஸோ அல்லது கடந்த காலத்தில் வாழ்ந்த ஏதாவது ஒரு பிரதமர் பேசி இருக்கிறார்களா? நிச்சயமா இல்லை. அதையும் தாண்டி சொல்றதா இருந்தா,
தமிழகத்தில் உள்ள எந்த பண்டிகையாக இருக்கட்டும், அது பொங்கலாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருக்கட்டும், தமிழரின் கலாச்சாரத்தை விட்டு ஒரு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு ஒரு தமிழனாக வந்து நிற்கக்கூடியவராக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்கிறார். இன்றைக்கு கூட அவர் பாரதியாருடைய அந்த வார்த்தையை சொல்கிறார், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமை மோகம் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்றாரு, எனக்கு தமிழ் பேசுறேன், நான் கண்டிப்பா பேசியாகணும், அதில் வார்த்தை தவறு இருந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் எதிர்க்கிற மக்கள் சொல்லிட்டு தான் தமிழ் மொழியில் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பேசுகிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன், தமிழை தேசம் முழுக்க கொண்டு போன தலைவன், சீன அதிபர் வந்தால் கூட ஒரு தமிழனாக நின்று வரவேற்கக்கூடிய ஆடை எவ்வாறு இருக்குமோ அப்படி வரவேற்ற தலைவன், தமிழ் மொழியை வச்சு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட சிறந்த பிரதமர் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கிறார். திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் தமிழை வாழ்வாதாரமாக வைத்து செயல்படுகிறதே தவிர, இவர்கள் சொல்லக்கூடிய ஈவேராவாக இருக்கட்டும், இவர்களுடைய கூட்டணியில் உள்ள யாராக இருக்கட்டும், தமிழை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமிழை காட்டு மிராண்டி முறி என்று சொன்னவர் ஈவேரா. அவர் இன்னும் என்னவெல்லாம் பெண்ணடிமைத்தனத்தை பேசி இருக்கிறார் என்பதை அடுத்த சுற்றில் நான் பேசுறேன். ஓகே, பகலவன் சார் சொல்லுங்க. தமிழ் இவர்களுக்கு ஆதாரமாக, வாழ்வாதாரமாக இருக்கிறது அப்படின்னு அவர் வந்து முடிச்சிருந்தார். தமிழ் அனைவருக்கும் சுவாசமாக இருக்கிறது, சுவாசிப்பாக இருக்கிறது. அந்த தமிழை போற்றக்கூடிய தலைவராகத்தான் மோடி அவர்களை பார்க்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்னதாக இணையத்தின் வழியாக நம்முடன் இணைந்து இருக்கிறார் வலதுசாரியின் திரு அண்ணாமலை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சரிங்க சார், நம்ம தொடர்வோம். பகலவன் சாரோட கருத்துக்களை கேட்போம். நீங்க சொல்லுங்க சார். அதாவது இப்போ இல்ல, எங்கு போனாலும், எந்த நேரத்திலும், எந்த நாட்களிலும் தமிழை கையில் எடுக்கக்கூடிய பிரதமர் 2026 அது எங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சு அதை போற்ற வேண்டிய நாட்கள் கிடையாது அப்படின்னு தன்னோட கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வையில என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த நாட்டின் மூத்த மொழி, மிக சிறந்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லி புரட்சியர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். மோடி அவருக்கு சொல்லலை, இப்போ சொல்லியிருக்கலாம். அவர் ஏதாவது படித்து பார்த்துட்டு அதுதாங்க படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காரு சொல்கிறேன். என்னன்னு பாருங்க, இவர் சொன்னார், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து எங்கேயும் போயிட்டு தமிழை பற்றி பேசுறது இல்லை. ஆனால் மோடி அவர்கள் வந்தாருன்னா திருநெல்வேலியில் பேசுகிறாரு, நாட்டோட எல்லையிலையும் பேசுகிறாரு, நாட்டுடைய எல்லையிலையும் பேசுகிறாரு. அவரும் தமிழ்நாட்டில் தானே பேசுகிறாரு, அமெரிக்காவில் பேசினாரு. இப்போ அவர் சொல்லும்போது அமெரிக்காவில் பேசினார், நான் சொன்னாரு லண்டன்ல. ஏங்க நீங்க சொன்னது சொன்னங்க, நீங்க அவங்க சொன்னீங்கல்ல, அவர் பேசும்போது நீங்க பேச சொன்னீங்க, நானும் வந்து சொல்லுவேன். நம்ம பேசுவோம், நிறைய பேச வேண்டி இருக்கு. அதாவது வந்து கடவுளை இல்லை என்று சொல்லுவன் காட்டு மிராண்டியா, சாதியை தூக்கி பிடித்து கொண்டு 4 வர்ணத்தை சொன்னவன் என்ன அவன் யார்? அப்போ சாதி இல்லை என்று சொல்லுவோம் மனிதனா, சாதி மனிதனை தொடக்கூடாது சொல்லுவோம் மனிதனா, நீ நடந்தால் தீட்டு என்று சொன்ன மனிதனா, நீ நடந்தால் தீட்டு இல்லை, நீயும் மனிதன் நானும் மனிதன் சொல்லுவேன் காட்டு மிராண்டியா? அப்போ சாதியத்தை தூக்கி பிடிப்பவன் தான் காட்டு மிராண்டி. அதற்கு நான் தான் கடவுள் பாஷை பேசக்கூடியவன், உனக்கு இல்லை என்று சொல்லுவன் காட்டு மிராண்டி. அதனால்தான் அண்ணன் கூட சொன்னாங்க, இந்த கடவுள் வழியே நீங்கள் சாதியை புகுத்தினால்தான் கடவுள் மறுப்பு கொள்கை உருவானது. நீங்கள் எல்லோரையும் சரிசமமாக பார்த்தால் கடவுள் நாங்கள் இல்லைன்னு சொல்ல போகிறோம். நாங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருப்போமே. அங்கே நீங்கள் சொல்லுகிற பெண்ணை கொத்தடிமையாக வைத்துக் கொள்வதும், பெண்ணை ஒரு விதமாக பயன்படுத்துவதும், இவனுக்கு கீழ்நிலையில் இருக்கிறான் என்று சொல்வதும், இவன் இதைத்தான் அல்ல வேண்டும், இதைத்தான் கூட்ட வேண்டும் என்று ஒரு தரப்பாறை நீங்கள் சொல்லுவதன் மூலமாகத்தான் நாங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறோம். நீங்கள் பார்ப்பனரை போயிட்டு மலத்தலை சொல்லுங்க, பிராமணரை போய் மலைக்குழியில் இறங்க சொல்லுங்க, பிராமணருடைய பெண்கள்லாம் இருக்கிறாங்களா அவங்களாம் ரோடு பெருக்க சொல்லுங்க. ஒரு சமூகம் பெருக்க வேண்டும் என்று இங்கே கட்டமைப்பிற்கு நான் அவங்க சமூகத்தை குறைச்சி மதிப்பீடு சொல்லலை. அந்த நிலை இங்கே இருக்கு, அந்த நிலையை சொல்கிறேன். அந்த நிலை, அந்த கட்டமைப்பு இங்கே இருக்குது. அந்த கட்டமைப்பை சொல்கிறது தவிர அவங்கள நான் குறைத்த மதிப்பீடு சொல்கிறதுக்கு நான் சொல்லலை. அந்த மாதிரி இங்கே கட்டமைப்பு இருக்குது, அது மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த உருவாக்குதலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், அந்த கொள்கை கோட்பாட்டை தான் எதிர்க்கிறோம். அதனால் தமிழ் எங்களுடைய மூத்த மொழி. இந்த தமிழ் மொழிக்கு மோடி அவர்கள் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார், திருக்குறளை ஒப்பிக்கிறார் என்று சொல்ல, தமிழுக்கு அவர் ஒதுக்கிய நிதி என்ன, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதி என்ன? சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக ஒதுக்கி இருக்காரா, தமிழை வளர்க்கறதுக்கு ஒதுக்கி இருக்காரா? இப்ராஹிம் அவர்களை சொல்லிட்டோம், பார்ப்போம், நீங்களே எடுத்து சொல்லுங்க அதை. அப்போது
சும்மா வந்து தமிழுக்காக பேசுவது, நாங்கள் இங்கே இருக்கிற முழு பெரும் புலவர்களை அழைத்து வந்து இங்கே பேசுகிறோம், நாங்கள் தான் தமிழை பேசுகிறோம், ஒரு சடங்கு. நாங்கள் பேசுவது எங்களுடைய உணர்வு, எங்கள் இதயத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் உங்கள் வார்த்தை உதடளவு பொய் சொல்லும், உள்ளந்தான் மெய் சொல்லும். நாங்கள் உண்மையை சொல்கிறோம். எங்கு சென்றாலும் தமிழை தூக்கி பிடிப்பவர்கள், பெண்களை போற்றுபவர்கள் எங்களுடைய தலைவர்கள் தான். அவர்கள் தான் இந்தியா ஒரு வல்லரசாக மாறக்கூடிய சென்று கொண்டிருக்கிறது அவர் சொன்ன கருத்து. நான் தமிழ்ல பேசுறேன், பிழை இருந்தால் கூட நீங்க மனுஷங்க அவர் சொன்னார் உள்ளபடி அதில் வந்து அதை நம்ம கொச்சைப்படுத்த விரும்பல. அது வந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு பேசுறேன்னு வச்சுங்க, இங்க இருக்கிற தமிழ் எல்லாம் கைத்தட்டுவான். எனக்கு ஹிந்தியில அதே லைனை உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்னு போயிட்டு நான் எங்க குஜராத்தில் சொன்னேன்னா எனக்கு கைத்தட்டுவாங்க. ஆமா, அப்பப்போ ஆஹா சூப்பரா பேசுறாரு பகலும் நான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தை அப்படி பேசுறதுக்கு கை தட்டுதான். அங்க பேசினாலும் நமஸ்காரம் சொல்ல இங்க கை தான் தட்டுவாங்க. இங்க வந்து மோடி அவர்கள் நான் அங்க போய் குஜராத்ல நமஸ்காரம் சொன்னா எனக்கு கை தட்டுவாங்க. வார்த்தைகளால் வந்து எங்களை வந்து ஆளுமை செய்து விட முடியாது. அதை நாங்க ஏமாறுவதற்கு நாங்க தயாராக, எங்களை நீங்க நிச்சயமா ஒரு நாளும் எங்களை ஏமாற்ற முடியாது. சரிங்க சார், பேசுவோம் சார். இப்ராஹிம் சார், நம்ம முதல் சுற்று கருத்துக்களை அண்ணாமலை சார் கிட்ட கேட்கணும். அண்ணாமலை சார் சொல்லுங்க, அதாவது ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன பாரதியின் கருத்துக்களை அதையொட்டி தன்னுடைய நடவடிக்கைகள் ஈடுபடாதவர்கள் எப்படி பெரியாரை மட்டும் நாங்கள் போற்றுகிறோம், பாரதியை போற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும்னு நந்தகுமார் சார் தன்னுடைய முதல் சுற்று கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. முதல் விஷயம், நீங்க பெரியாருக்கும் பாரதியாருக்கும், பெரியாருன்னு சொல்ல ஒரு ராமசாமி நாயக்கர், இவர் வந்து பாரதியார் வந்து பிராமணர். தப்பு. நீங்க எப்போ வந்தாலும் இந்த மாதிரி பேசுறீங்க. அந்த மாதிரி பார்வையை விட்டுருங்க. சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பார்வையை விட்டுருங்க. அந்த மாதிரி பார்வையை விட்டுருங்க. நாயகர் தான் எது ராமசாமி நாயக்கர். சாதி இல்லை அடி பாப்பான்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. கொச்சைப்படுத்தி பேசாதீங்க. பாரதியாரோட கொள்கையை ஏத்துக்கின்னு அவர் நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்கன்னா அவர் சொன்ன அந்த 2 வரி ஏத்துக்கங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா உலகம் தாழ்த்தி பாவம் சொல்லி அவர் பாடி அவர் சொல்லுவாரே, நீங்க அதை வந்து பேச வந்துட்டு நீங்களே சாதி நாங்க அன்னைக்கே எதிர்த்தோம். அவரோட கருத்துக்களை நம்ம முழுசா கேட்கலாம். நீங்க உங்களோட கண்டிப்பா சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லுங்க சார் அண்ணாமலை. இப்போ இந்த திராவிட குழுக்கள், இந்த சோகால்டு தலித் அமைப்புகள்லாம் வந்து ஏன் பெரியாரை மட்டும் இது பண்றாங்க, அவரு பாரதியாரை வந்து பெருசா கண்டுக்கிறது இல்லைன்னா, முதல் வந்து பாரதியார் வந்து பிறப்பால வந்து பிராமணருங்கிற ஒரு அந்த துவேஷம், பிராமண துவேஷம் எப்பவுமே இருக்கு அவங்க கிட்ட. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய குற்றச்சாட்டு இல்லைங்க, நாங்க எங்க கண்டுக்கல, நாங்க எங்க சொன்னோம், தலித் அமைப்புகளா சொன்ன, இதுல தப்பா சொல்லக்கூடாதுங்க. இதெல்லாம் வந்து வரும்போதே வம்பு வலிக்கிற வேலை. நாங்க எங்க வந்து பாரதியாரை கண்டுக்க மாட்டோம். நாங்க இல்லங்க, அவர் சொன்னதே தப்பு. இப்படி பேசக்கூடாது. பாரதியாரோட கருத்துக்களையொட்டி, அவருடைய பாடல்களையொட்டி விதமாகத்தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த தலைப்பை நம்ம கொண்டு போறோம். அதனால ஜாதி பெயரை சொல்லி யாரையுமே சொல்ல வேண்டாம். அவரவரோட கொள்கைகள், கோட்பாடுகள், கருத்துக்களை ஒட்டி நம்ம இந்த விவாதத்தை கொண்டு போலாம். இல்ல நான் அத சொல்லிதான் சொல்றேன். அவர் வந்து கடவுளையும் போற்றுறாரு, பெண்களையும் போற்றுறாரு, இந்த நாட்டையும் போற்றுறாரு, மனிதர்களை, உயிர்களை, அதாவது என்ன சொல்ல போனா அந்த புழு பூச்சிகளை உட்பட குருவி, பரப்பன எல்லாத்தையும் அவர் போற்ற ஒரு மிகப்பெரிய மனுஷன். அவர் இந்த தமிழ் பூமி வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடி இருக்கணும். என்ன, அவர் வந்து பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க தான் ஒரு அடிப்படை ஆதார சக்தின்ட்டு பலவிதமா வந்து பெண்களை வந்து பாரதியார் வந்து போற்றி பாடுறாரு. திரு பெரியார் வந்து எப்படி சொல்றாரு, அவன் பேண்ட் போட நீ பேண்ட் போடு, அவன் சட்டை போட நீ சட்டை போடு, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணு, அவன் குத்தியா பிடிச்சா நீ குத்தியா பிடின்ற பெரியார். அது வந்து சுதந்திரம், தனி மனித சுதந்திரத்தை அவர் போராடினாரு, வாங்கி கொடுத்திருக்காரு எங்களுக்கு. அதை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க. திருப்பி நான் சொல்றேன். முதல்ல சார், இந்த நாட்டுல சட்டத்தின் முன்னெல்லாம் அனைவரும் சமம்.
அசிங்கப்படுங்க. இன்னும் வந்து எங்களை வந்து மலாலாம் வச்சாங்க, எனக்கு இதை வச்சாங்க அதை வச்சாங்க. அப்ப வெள்ளக்காரெல்லாம் என்ன உங்களை எல்லாம் வந்து கவர்னரா போட்டு அதான் சொல்றான். வெள்ளக்காரன் சமத்துவம் தாங்க படைச்சாங்க. எப்பயாவது அதை வந்து நவாப்பாக்கி வச்சிருந்தாங்களா? நவாப்புகள் வந்துங்க இந்த நாட்டுல நல்லது செய்திருக்கிறாங்க. நவாப்புகள் கோட்டைக்கு தாங்க இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, இந்தியா முழுவதிலும் நவாப்பு கட்டி வைத்த கோட்டைகள் தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு சுற்றுலா தலமா இருக்கு. ஆரியர்கள் கட்டி வைத்த கோட்டை ஒண்ணு காட்டுங்க. ஆரியர்கள் கட்டி வைத்த கோட்டை ஒண்ணு காட்டுங்க. அவர் முழுசா சொல்லிட்டு எல்லாமே தப்பா சொல்றாரு. ஐயா அண்ணாமலை அவர்களே, நீங்களும் அதே அண்ணாமலை மாதிரியே பேசாதீங்க. இதோட பெருமையை நம்ம கலாச்சாரத்தை மறந்து நாட்டுக்கு நல்லது தப்பு. அது எப்பயோ அது என்னன்னே தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் ஆட்சி செய்யும் போது அனைவருமே தான் அடிமையா இருந்தோம். அத பேசத்தே கிடையாது இவங்க எல்லாம். எப்ப பாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நசுக்கப்பட்டோம், திருக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம். இது என்ன அசிங்கமா இல்லையா? 2000 ஆண்டா நசுக்கப்பட்டு இன்று வரை விடுதலை இல்லைன்னு சொல்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க. அந்த அவங்க வந்து ஆண்டது வந்து அவங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை புடிச்சிட்டாங்க சொன்னோமா? குறிப்பா தமிழ்நாட்டுல நீங்க தாங்க அத இப்ப சொல்றீங்க பாருங்க, அந்த ஆளுமை ஜாதி அத போல நீங்க தான் இருக்கிறீங்க. நாங்களாம் தாங்க பயந்து இருக்கிறோம். உங்களுக்கு எல்லா சுதந்திரம் இருக்குது, அரசாங்கம் உங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குது, எல்லா பாதுகாப்பும் கொடுக்குது. என்ன கொடுக்குது? நாங்க தான் உங்களுக்கு பயந்து மாத்துங்க போங்க. ஏன் எல்லாத்தையும் மாத்திட்டீங்க? நீங்க மாத்துங்க. எதுக்கு அதுல இருந்து இட ஒதுக்கீடு? இப்ப உங்களுக்கு ஜாதி பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, பிராமண சமூகத்தை தொடர்ந்து சாமி பாசை புரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு புரியும் நாங்க சொல்றோம். இல்லங்க, இந்த கடவுள் பாசை எங்களுக்கு புரியாது நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு கடவுள் பாசை புரியும் நாங்க சொல்றோம். IAS IPS படிக்கிற எங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரியாதான்னு கேக்குறோம். கேள்விதான். நீங்க படிக்கிறது யார் தடை சொன்னாங்க? இல்லையா, நீங்க தானே சொல்றீங்க. சமஸ்கிருதம் படிக்கூடாதுன்னு உங்களை என்ன தடை பண்ணாங்களா? ஆமா. இல்ல பூணல் போட்டு கூடாதுன்னு உங்களை என்ன தடை பண்ணிருக்காங்க? நாங்க பூணலே போட்டுக்கிறோம். முதல்ல தடையும் பாக்குறேன். வரலாற்றுல பூணல் போட்டவங்களே நாங்க தாங்க. திவேஷத்தை வந்து கட்டிட்டு அது எல்லாமே நீங்க வந்து மாற்றி அமைச்சுக்கிறது அது நான் சொல்லக்கூடாது. இப்போ முக்கியமான தலைப்பு என்னன்னா அண்ணாமலை சார், பிஜேபி தமிழையும் தமிழ் கவிஞர்களையும் இப்பொழுதுதான் கையில் எடுத்திருக்கிறதா? அது ஒரு முதல் கேள்வி. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2026 தேர்தலை நோக்கித்தான் இந்த செயல்கள் எல்லாம் எடுக்கப்படுகிறதா அப்படின்றதுதான் இரண்டாவது கேள்வி. அந்த பிஜேபி வகுக்கின்ற வியூகமாக இதை பார்க்கிறார் நந்தகுமார் அவர்கள். அதற்கு உங்களோட பதில் என்ன? அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதை போல தேர்தலுக்காக ஒருத்தவங்க தூக்கி பிடிச்சி பேசுறது, ஒரு இதை பண்றது கொள்றது, அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் அது வந்து போற்றப்படணும். அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க. இப்போ நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஒரு போராட்ட வீரர்கள் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்படுறாங்க. இவங்க வந்த பிறகு, பிஜேபி வந்த பிறகுதான் பல தலைவர்கள் உண்மையா போராடினவங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் போராட்டம் பண்ணவங்க எல்லாம் வந்து இப்பதான் வந்து வராங்க. அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுங்க இந்த வரலாறை எழுதி அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரே காங்கிரஸ் பீரியட்ல வந்து கல்வி அமைச்சரா இருந்து அந்த வெள்ளக்காரன் வந்து துரை அவங்க எல்லாம் வந்து கணவான்கள், அந்த முகலாய மன்னர்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப வாரி நல்லா செஞ்சுட்டு போயிட்ட மாதிரியும் ஒரு பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்தி உண்மையான வீரர்கள், உண்மையா சமுதாயத்துக்கு பாடுபட்டவங்க எல்லாம் மறைக்கப்பட்டார்கள். அதெல்லாம் கொண்டுட்டு வர்றது போலதான் இப்ப வந்து பாரதியாரும் வந்து பிஜேபி போற்றி பாதுகாக்கிறத தவிர இதனால வந்து ஓட்டு வந்துரும், ஓட்டுக்காக தான் செய்யுது அப்படின்லாம் எப்பயுமே கிடையாது. சரிங்க சார். நந்தகுமார் சார், இந்த இடத்துலதான் உங்களோட கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக, அதாவது எப்போ எதற்காக கையில் எடுக்க வேண்டும் என்பது தெரிகிறது பிஜேபிக்கு. ஏனென்றால் இவ்வளவு ஆண்டு காலமாக இங்க கையில் எடுக்கப்படவில்லை பாரதியின் புகழ், அதனால் கையில் எடுத்திருக்கிறது பிஜேபி. அதாவது நீங்க பிஜேபி ஒரு கட்சி, அரசியல் கட்சி, ஆனா அதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட வந்து வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே விதை நட்டு நாளைக்கே கனி அறுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த அந்த ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வியூகம் வைப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தமிழ்நாட்டில் முதல்ல வந்து நம்ம கவர்னர் ரவியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து திராவிடமா ஆரியமான்னு சொல்லி ஒரு சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க.
இந்த சர்ச்சையினால ஒரு பக்கத்துல என்ன மக்கள் என்னாச்சுன்னா என்னதான் இருக்கு ஆரியத்துல. ஏங்க இப்போ எனக்கு தெரியுங்க திராவிடம், நானும் அதுல இருந்து படிச்சு வந்தேன். என் பையனுக்கு வந்து திராவிடம்னா ஆரியம்னா ஒன்றும் தெரியாது, அவங்க எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. இவங்க மத்தியில பாத்தீங்கன்னா ஆரியம்னா இப்படி ஆரியம்னா அப்படி. இன்னைக்கு என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டுல வந்து ஒரு காலத்துல சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார், ஒரே நிமிஷம். இப்ராஹிம் சார், திராவிடமா ஆரியமா இந்த பட்டிமன்றம் தொடங்கினதுனால தான் சலசலப்பே உருவாச்சு இளைய தலைமுறை கிட்ட அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அடிப்படையில் விசிகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி குற்றம் சொல்றாங்க. இப்போ கூட சொன்னாரு ஆர்எஸ்எஸ்னா அப்படி இப்படின்னு. இவர்கள் முதல்ல ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு படிச்சிருக்கிறாங்களா, அங்கே போய் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள்னா கிடையாது. காதில் கேட்டதை பரப்பக்கூடியவர்கள். நான் ஆர்எஸ்எஸ்னுடைய பிராத்திமிக் என்பதில் 7 நாட்கள் பயிற்சி முகாம் இருக்கும், அதில் பங்கேற்றிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய 1ஆம் ஆண்டு பயிற்சின்னு இருக்கு, அதில் நான் பங்கேற்றிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த ஜாதி ஜாதி என்பதெல்லாம் நாங்கள் தான் உருவாக்குறோம் அப்படின்னு. யார் உருவாக்குறா? ஜாதியை உருவாக்குவது திமுகவும் விசிகாவும். விசிகாவில் உள்ள ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு சகோதரர் திமுகவில் கேட்டு எங்களுக்கு பொது தொகுதியை கொடுங்க, அங்க நாங்க வந்து பட்டியல் சமூகம் பொது தொகுதியில் நிக்கிறோம்னா நீங்க ஜாதி ஒழிப்பை பேசலாம். அதை நீங்களும் கேட்க மாட்டீங்க, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அரியலூர்ல இருக்கிற ராசா அவர்களை கொண்டு போய் நீலகிரி மாவட்டத்தில் எதுக்கு கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க? அரியலூர் முதல்ல பட்டியல் சமூகத்திற்கான தொகுதியா இருக்கும் போது அவர் அங்க நின்றார். பிறகு பொது தொகுதியாக மாறிய பிறகு அவரை தூக்கி அடிக்கிறாங்க பட்டியல் சமூக தொகுதிக்கு. அப்ப நீங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு நீங்க வந்து ஜாதி ஒழிப்பை பேச? பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், எங்களுடைய கொள்கை என்பது வசுதெய்வ குடும்பகம். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு. அதற்கு தான் நாங்க சொல்றோம் பாரத தாயின் பிள்ளைகள். பாரத் மாதா கி ஜெய் என்ன அர்த்தம்? நாம் அனைவரும் 140 கோடி மக்களும் பாரத தாயின் பிள்ளைகள், ஒரு தாய் மக்கள். அந்த தாயின் புகழை போற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய சங்கநாதம். இல்லங்க, நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நான் குறுக்கவே விடலங்க, அவங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்ல. இல்ல, நான் கருத்துக்கு தான் பதில் சொல்றேன். பாருங்க, பதில் ஜெய்பீம் நீங்க தாராளமா சொல்லுங்க, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லுவது தவறு இல்லை என்பதை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜாதி ஜாதி ஜாதின்றீங்க. ஜாதியை உருவாக்கியது யார்? ஜாதியை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னது யார்? இதே திமுக விசிகாம். ஆனால் இன்றைக்கு வரை பட்டியல் சமூகத்துடைய மலம் கழிந்ததற்கு இன்றைக்கு வரைக்கும் யாரை நீங்க கைது செஞ்சிருக்கீங்க? இந்த திமுக ஆட்சியில எத்தனை தடவை சகோதரர் திருமாவளவன் வந்து போராடிட்டார் பட்டியல் சமூகத்துக்காக. பேருக்கு ஒரு போராட்டம் நடத்துவாரு. அந்த கட்சியில உள்ளவர்களை இந்த கட்சி அடிமைப்பட்டு போய்விடக் கூடாது, மன்னராட்சிக்கு ஒப்பிட்டு போய்விடக் கூடாது என்று சொன்னால் அந்த கட்சியில் உள்ளவர்களை நீக்குவார்களே தவிர திருமாவளவன் அவர்கள் அப்படி தன்னிச்சையா வந்து பட்டியல் சமூகத்துக்காக நிற்க மாட்டார் என்பதுதான் கடந்த கால வரலாறு. ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காரு. பட்டியல் இனத்தவர்களுக்கு மட்டுமான கட்சி அல்ல, பட்டியல் இனத்தவர்களுக்கு பட்டியல் சமூகம் இல்ல, எல்லாரையும் சேர்க்கட்டும், எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. நான் கேட்பது ஜாதியை பற்றி பேசுறீங்கல்ல, அதை ஒழிக்கணும் நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு திமுக தலைவர் பட்டியல் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அப்படி நீங்க கேட்டீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாமல், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தெரியாமல், ஹிந்துத்துவ புரிதல் இல்லாமல் இவர்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, அருமை சகோதரர் விசிகாவுடைய சகோதரர் இவரா இருக்கட்டும், இல்ல தொல் திருமாவளவன் சொல்லக்கூடிய இவங்க தலைவரா இருக்கட்டும், உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு வாங்க, ஒரு வாரம் பயிற்சி எடுங்க. அங்க என்ன பேசுறாங்க, என்ன இந்த செயல் திட்டத்தை சொல்றாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் பிறகு உங்களுக்கும் தேசப்பற்றும் தெய்வீகப்பற்றும் தேசத்தை உலகில் நீங்களும் சேர்ந்து பாடுபடுவீங்க. கண்மூடித்தனமாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைத்தால் நீங்கள் ஈவேராவை போன்றவர்களாக இருந்தா அப்படித்தான் வைப்பீங்க. என்ன ஈவேரா என்ன சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். அதாவது பெண்ணியத்தை இழிவுபடுத்தியவர் ஈவேரா. தேசம் தெய்வீகம் இது எல்லாமே எல்லாருக்குமே பற்றி இருக்கு. அதை பற்றி பகலவன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ராஹிம் சார் சொல்லியிருந்தாரு, ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகள்லாம் தெரியாமல் கண்மூடித்தனமாக அவங்க தவறுதான் செய்கிறார்கள் என்ற கண்ணோட்டத்திலே நீங்க பாக்குறீங்க. ஏன்னா உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையானவர்கள், ஒரு தாய் பிள்ளைகள் போலத்தான் பழக வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு. அப்படி உங்களுக்கு புரியாம இருந்தா, தெரியாம இருந்தா அந்த 7 நாள் பயிற்சிக்கு வேணா வாங்கன்னு உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் ஏற்கிறீர்களா? நல்லா சொல்றேன். ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துல சாதி ஒழிப்பு கொள்கையை சொல்லியிருக்கு அதை நீங்க சொல்லுங்கன்ற. சாதின்றதே இல்லன்றாங்களே, அதை எங்க கண்டுபிடிச்சு ஒழிக்கிறது?
சாதின்றது இந்து மதத்தினுடைய கட்டமைப்புல இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியலையா? இருக்கு. RSS சொல்றது இருக்கட்டும், இங்க சாதிய கட்டமைப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கு என்ன முறை நீங்க சொல்லி இருக்கீங்களா? எந்த சொன்னீங்க? எங்க ஒரு நூல் வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. உங்க கையில் இருப்பது மனு நூல் வச்சிருக்கிறீங்க. மனு நூல்ல என்ன சொல்லியிருக்குது அதை இப்ராஹிம் அவர்களே சொல்லட்டும், நானும் சொல்றேன். இந்த நாடு முழுவதும் இரட்டை சுடுகாடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இதெல்லாம் கண்மூடித்தனமா இருக்கா? யாருக்கும் தெரியாம இருக்கா? நீங்க யாருமே பார்க்காம இருக்கீங்களா? இப்போ இப்ராஹிம் அவர்கள் வந்து எந்த அடையாளத்தோடு வந்திருக்கிறாரு? மனித அடையாளத்தோடு வந்திருக்கிறாரா? அவர் வந்து வேறு கட்டமைப்பில் வந்திருக்காரா? நான் எந்த கட்டமைப்பில் வந்திருக்கேன், அவர் எந்த கட்டமைப்பில் இருக்காரு? இவர் என்ன கட்டமைப்பில் இருக்காரு? இவரை பார்த்தவொன்னே என்ன கட்டமைப்பில் இருக்காருன்னு சொல்லுவாங்களா? என்ன பார்த்தா சொல்லுவாங்களா? அப்போ கட்டமைப்போடு வந்திருப்பது அவர் தான், நான் கிடையாது. சாதி ஒழிப்பை பேசக்கூடியவன் நான் தான். சாதியோடு வந்திருப்பது அவர் தான், இல்லைங்களா? இவர் என்னன்னு சொல்லுவாங்க? இப்போ இஸ்லாமியர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சார்ந்திருக்க மதத்தை பற்றி இந்து மதம் வேற, ஜாதி வேற. அதுதான் சொல்றேன். இஸ்லாமியர் என்பது ஒரு சாதியா? ஒரு மதம் இல்ல, வேறு மதம் இல்ல. நான் இந்து தானே. அவர் பொட்டு வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்ப இந்து தானுங்க. இந்துத்துவத்தை தவறாக புரிந்து வைத்து இருக்கிறார்கள். இவர் தான் சொன்னார். நாங்க தவறா புரிந்து வச்சு இல்லையே. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று இந்தியாவில் முதல் குரலாய் சொல்லியிருப்பது விடுதலை சிறுத்தைகள். நாங்கள் இந்தியத்தை சாதி பெருமை சுயசாதி பெருமை பேசுறதே கிடையாது. சாதி ஒழிப்பு தேவை என்று சொல்லுகிறோம். இந்த கட்டமைப்பில் இருக்கிற முறைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று போராட்ட காலத்தில் நிற்கிறோம். இரட்டை சுடைக்காடு தேவையில்லை. இல்ல, பெரிதாக ஒரு போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்க கூடியவராக திருமாவளவன் அவர்களை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னார். அவர் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவர் இருக்கிற இடம் அது. அவங்க கண்மூடித்தனமா தான் இருப்பாங்க. அதனால அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த இப்ராஹிம் பார்த்துருப்பாரு, இப்ப இருக்கிற இப்ராஹிம் மறந்துட்டு இருப்பாரு. அதனால நம்ம அதுக்குள்ள போக முடியாது. சரிங்களா? நாங்க வந்து எந்த இடத்திலும் ஒரு சாதியை குறைத்து மதிப்பிட்டு பேசியது இல்லை. இங்க இருக்கிற கட்டமைப்புடைய சிக்கல்களை உடைத்தெறிய வேண்டும். அதுக்கான களத்தில் தினந்தோறும் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு அவங்களா சுயமா முடிவெடுக்கிற கோட்பாடு வேண்டும். பெண்களுக்கு சொத்தில் சமமுரிமை வேண்டும். பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே அண்ணாமலை சொன்னார், வந்து ஆண் வந்து எத்தனை பேர் வேணால் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் பெண்கள் அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு பெரியார் சொன்னார், பெண்களுக்கு சுய புத்தி இருக்கக்கூடாதா? சுய அறிவே வரக்கூடாதா? சுய அறிவே வரக்கூடாதான்னு கேட்குறேன். என்ன இது? அப்போ வந்து இப்போ பெண்ணை வந்து இச்சை பொருளாக பார்க்குறீங்களா? அதைத்தான் பெரியார் சொன்னார். அதைத்தான் பெரியார் சொன்னார். அவன் பேட்டு போறான், நீ பேட்டு போட. அவன் முடி வெட்டிக்கிறான், நீ முடி வெட்டிக்கோ. அவன் டிஷர்ட் போட, நீ டிஷர்ட் போடு. சமநிலை வரும்னு தான் சொன்னார். அது ஒரு சோசியலிசம் சொன்னாரு. அதில் நீங்க வந்து ஒரு வேற விதம் பார்க்குறீங்க. விதவை ஆயிட்டா வெள்ளை சேலை கட்டணும். விதவை வந்து எதிர வந்தா நல்ல காரியம் நடக்காது, ஓடி திரும்பி ஓடி போயிடணும். பேருந்துக்கு பஸ் ஏறத்துக்கு போனோம்னாக்கா எதிரில் விதவை வந்தால் ஓடி போகணும். அந்த நாள் பயணத்தை துண்டிச்சிடணும். இதெல்லாம் சொல்ல மூட பழக்கங்களை நீங்கள் வளர்த்து வச்சுருக்க. அந்த மூட பழக்கங்களா இல்லை அம்மா நீ வாங்க, நீ எது இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீ கணவனை இருந்தாலும் பொட்டு வைத்துக்கொள், நீ கணவனை இழந்தாலும் பூ வைத்துக்கொள், கணவனை இழந்தாலும் நீ மகிழ்ச்சி ஆயிரு, கணவனை இழந்தாலும் சுகமாயிரு அப்படின்னு சொல்றது சமத்துவம். உடன்கட்டளை ஏறுதல், கணவர் சேர்த்து போனால் நீ சேர்த்துரு, கூட போய் எரிஞ்சு சாகு. அப்போ பொண்டாட்டி சேர்த்தல புருஷன் சேர்த்துருவானா? எங்கன்னா சாக அடிச்சுக்கிறீங்களா? உங்கள் சட்டம் அந்த மாதிரி சொன்னுச்சா? உங்கள் இந்து மத கட்டமைப்பு அது சொல்லுச்சா? இதெல்லாம் நாங்கள் புரிய வச்சிருக்கிறோம், பகுத்தறிய புகுத்தி இருக்கிறோம். எந்த யாரையும் போய் பள்ளத்தில் போய் விழுந்திருக்கோம் நாங்கள் சொல்லலையே. பள்ளத்தில் விழ சொல்ல நீங்க அது கொண்டு வந்தது. இதையெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. அண்ணாமலை சார், அதாவது மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிய முற்படுவது தவறா? உங்கள் கண்களில் தான் அந்த குற்றம் சரியாக தென்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அவருக்கு வந்து பெரியார் அவர்களை ஆரம்பத்துல அவருடைய எழுத்துக்களை எல்லாமே தெளிவா பாத்தீங்கன்னா, இந்த திமுகவை எவ்வளவு வசைப்பாடி இருக்கிறாரு. இதே இப்ப இவர் சொல்றாரு, சேலை எல்லா சாதிக்காரையும் சேலை கட்ட ஆரம்பிச்சா, கழுதி போட ஆரம்பிச்சா, அதனாலதான் குடி வேலை ஏறிச்சுன்னு அவரு இவங்களை எவ்வளவு மட்டமா பேசியிருக்கிறாரு. முஸ்லீம்களையும் இவங்களையும் ஒப்பிட்டு அவரு அதுல எவ்வளவு மட்டமா சொல்லி இருக்கிறாரு, என்னென்னமோ பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லிடுறாரு சார்? நம்ம இப்ப பாரதிய கருத்துக்களை நம்ம பதிவிட்டோம் அப்படின்னா இந்த நாளில் அவருக்கு
அஞ்சலி செலுத்தும் விதமாக, அவருடைய நினைவை போற்றும் விதமாக பல கருத்துக்களை நம்ம மக்களிடையே கொண்டு போக முடியும். அந்த மாதிரியான கருத்துக்களை முன்னெடுப்பதில் திமுக எந்த வகையில் தவறிவிட்டதா நீங்க நினைக்கிறீங்க? அந்த கருத்துக்களை முன்வைங்க. கண்டிப்பா மேடம். அதுதான் இப்ப அவங்களுக்கு என்னன்னா, திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு முதல்ல திருவள்ளுவர் வந்து இவரு வெள்ள சேலை சொன்னாருங்க, அவருக்கு வெள்ள சோமம் வெள்ள வேட்டி கொடுத்துட்டாங்க. என்ன அவரு நெத்தியில இருந்த விபூதி குங்குமத்தை எடுத்துட்டாங்க. பாரதியார் எப்பயுமே அந்த குங்குமத்தோட இருப்பாரு, அந்த குங்குமத்தை எடுத்துட்டாங்க. பெரு இவங்களுக்கு பிரச்சனையே அந்த இந்து மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது, இந்து மதத்தையும் பேசினவங்கள போற்றக்கூடாது. என்ன பாரதியார் மட்டும் இல்லைங்க, 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்கெல்லாம் வந்து தமிழ்ல எவ்வளவு ஒரு தமிழை வந்து வளர்த்துருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பரெல்லாம் போற்றப்படுத்தா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் கிடையாது. இவங்க யாரை கொண்டாட பாக்குறாங்க? ஜாக்சன் துறையை கொண்டாட பாக்குறாங்க, மெக்கலாவை கொண்டாட பாக்குறாங்க, கால்டுவெல்ல கொண்டாட பாக்குறாங்க. அதாவது அந்த மிஷினரிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ, மிஷினரி வந்து ஆய்வு செய்து இந்த தமிழ் மொழி எப்படி இருந்ததுன்னு மிஷினரிகள் கண்டறிந்து சொன்னாங்க. இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்து ஆரியர்கள் அது மாதிரி கண்டுபிடிச்சு எழுதுவதை யாராவது தடுத்தார்களா? இன்று வரையில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் அப்படி எழுதக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அம்பேத்கர் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா? நான் இழிவுபடுத்துறேங்க, நான் இழிவுபடுத்துறேங்க. இல்ல இல்ல, கால்டுவெல் சொன்னாரு, கால்டுவெல் வந்து தமிழுக்கு சொன்னாரு, கால்டுவெல் உயர்த்து பிடிப்பாங்க மிஷினரின்னு சொன்னாரு. ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களும் கண்டுபிடிச்சு எழுதுவதை யாராவது தடுத்தாங்களான்னு கேக்குறேன். கண்டுபிடிச்சு சொல்ல பிராமணர்களை இழிவுபடுத்தாங்க, சமூகத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி பிராமணர்களை இவ்வாறு அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்க தானே சொல்றீங்க. நான் சொல்லல, நான் சொல்லல. மாங்காய் புளித்ததன் நான் பேசுறேன். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அவரு அண்ணா சொன்னது வந்து, அண்ணாமலை அண்ணா சொன்னது வந்து கால்டுவெல் வந்து கண்டுபிடிச்சு கால்டுவெல் என்ன பேசினார் என்பதை பற்றி இங்க சர்ச்சை இல்ல. நானாக சமூகத்திற்கு எதிரான தீய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். நான் ஆதாரம் சொல்றேன். அதே போன்று இவர் சொன்னாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொன்னாரு, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. நாங்க தான் செஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் ஜாதியை ஒழிக்கல, ஜாதி தன் சார்ந்த சமூகத்தினை கூட அவர் பாதுகாக்க தவறி ஒரு தலைவர். நாங்க என்ன செய்யறோம், அதுக்கு தான் சொன்னேன், தயவு செய்து ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நான் அப்பவே சொன்னேன், RSS பற்றி உங்களுக்கு எந்த புரிதலும் இல்ல, தெரியலங்க. அதுதான் சொல்றேங்க, நாங்க சொன்ன வாங்க ஒரு வாரம் பயிற்சி எடுங்க, ஒரு வாரம் பயிற்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல அப்படி நீங்க நினைத்தால், ஒவ்வொரு நாளும் RSS உடைய சாக்கா என்று 1 மணி நேரம் தினந்தோறும் நீங்க சொல்லிக்கிட்டே ஜாதிகளை இந்த திருட்டு திராவிட மாடலும் இவர்களும் கேள்வி கேட்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பாசறை விடுங்க, எதுக்கு பதில் சொல்லணும்? சரி, கொஞ்ச நேரம் அமைதியா பதிலா அமைதியா இருங்க. நான் என்ன சொல்றேன், கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை
திரும்ப பெற்றாச்சு. சொல்லுங்க இல்ல. வார்த்தையை திரும்ப பெற்றாகி விட்டது சொல்லுச்சு. இந்த அமர்வில் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அதை நானே எழுதி வச்சிருக்கேன். இல்லங்க, தயவு செய்து சொல்றேன். பேச விடுங்க. இப்ராஹிம் பாருங்க. சரிங்க சார், நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. இது அநியாயமா இருக்கு. திருட்டு திராவிடத்தை வாபஸ் வாங்க. நான் கண்டிப்பாக இந்த வார்த்தையை திரும்ப பெற்றாகி விட்டது. அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. அதாவது கூத்தியா வச்சா கூத்தியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொன்னாங்க, ஆமா அதுதான் சமூக நீதினாங்க. அப்ப ஒரு ஆண் தவறா போய் ஒரு கூத்தியா வச்சுக்கிட்டா, ஒரு பெண் தவறா போய் இன்னொருத்தனோட படுக்கணும்னு சொல்றதுக்கு பேர் சார், இல்ல சார், ஏதாவது இல்ல, நீங்க இன்னைக்கு பெண் உரிமையை போட்டுக்கிட்ட இந்த வார்த்தையை தான் நம்ம அனுபவிக்கிறோம். சார், அனுமதிக்கவே முடியாது சார் இந்த வார்த்தைகளை. சார், ஒரு நிமிஷம், இன்னைக்கு நம்ம பாரதியோட கருத்துக்களை வந்து அந்த முறையில தான் நான் சொல்றேன். சரி, இருங்க சார், நான் என்னோட கருத்துக்களை சரி கொஞ்ச நேரம் இது சொல்றதை கேளுங்க. சரி, ஒரு பெண்ணை யார் கூட வேணா போய் படிக்கலாம். சார், வார்த்தைகள் சார், இல்ல 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 நான் சொன்னா அசிங்கமா? இல்ல, நான் சொல்றத முதல்ல நம்ம இந்த பொது நிகழ்ச்சியில இருக்கிறோம். வேற ஒருத்தவங்க சொல்றது தப்புனா அந்த வார்த்தையை பொது நிகழ்ச்சியில சொல்றது ரொம்ப தப்பு. இவங்க தலைவர் கருப்பை சுதந்திரம் யார் யார் பெண்களோட யார் கூட ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதாவது பாத்துட்டு இருக்க நேயர்களுக்கும் சொல்றேன், பங்கெடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், இன்று பாரதியோட நினைவு தினம். பெண்களோட ஒரு உரிமையை, பெண்களோட பெருமையை உலகெங்கும் கொண்டு சென்ற ஒரு ஒப்பற்ற கவிஞனுடைய தினம். அவருடைய கருத்துக்களை சமூகத்திற்கு சொல்லும் விதமாக தான் நாம் பேச ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்க வேண்டுமே தவிர, எந்த வார்த்தைகள் பெண்களை இழிவுபடுத்தியதோ அதை திரும்ப திரும்ப பொதுவெளியில் சொல்வதால் இன்னமும் தான் பெண்கள் வெட்கி தலைகுனிவார்கள் என்பதை இங்கிருக்கும் நால்வருக்கு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் சொல்றேன். அதனால தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை மட்டும் சொன்னால் இந்த விவாதம் இனி தொடரும். இப்ப வரைக்கும் பேசினது அதோட இல்ல, அதோட பேசலாம் சார். நம்ம இந்த கட்சியை பத்தி பேசலாம், நான் கட்சியை பத்தி பேச வரல, வேண்டாம். சமஸ்கிருதத்தை கேட்டாங்க, இப்ப நம்ம பேசுறது பிராமணர்கள் பத்தி கேட்டாங்க, கேள்வி 100 பதில் சொல்ல மாட்டீங்களா? பொது வெளியில கேள்வி வைக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க, பதில் சொல்ல விடுங்க. நீங்க கேள்வி மட்டும். அண்ணாமலை சாரோட ஒரு கருத்துக்களை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் வரேன். அண்ணாமலை சார், திரும்பவும் அதே கேள்விதான். திடீரென்று தமிழையும் தமிழ் கவிஞர்களையும் பிஜேபி கையில் எடுக்கிறது 2026 என்ற தேர்தலோட வியூகமா இது? இதுக்கு மட்டும் உங்களோட பதில் சொல்லுங்க. நிச்சயமா கிடையாது மேடம். எங்களுக்கு எந்த அவசரமும் கிடையாது. எலெக்ஷனுக்காக நாங்க செய்யறவங்க கிடையாது. சரி, முழுக்க முழுக்க எந்த எல்லாத்தையுமே அதாவது நண்பர் இப்ராஹிம் சொன்னது போல வசுதேவ குடும்பகம். எனக்கு பகலவனும் என்னோட சகோதரன் தான், அவர் நந்தகுமார் என்னோட சகோதரன் தான், அவர் இப்ராஹிம் என்னோட சகோதரன் தான். நாங்க அப்படிதான் நாங்க இதுன்றோம். RSS எங்களுக்கு அதை தான் கத்து கொடுத்துருக்குது. எங்கேயும் அங்க சாதி பார்க்கணும், நீ சாதியை வச்சு அவங்கவுங்களையும் பிரிச்சு பார்க்கணும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. நானும் அதை போல செயல்படுறவனும் கிடையாது. என்ன பிஜேபி அதுல பெரும்பாலானவங்க RSSல இருந்து அரசியலுக்கு வந்தவங்க, நிச்சயமா அதுல இருக்கிறவங்களும் அதை போல யாரும் செயல்பட மாட்டாங்க. உண்மையிலேயே நாடு முழுக்க, இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கிற எல்லா ஆளுமைகளையும், எல்லா பெரியவங்களையும், அந்த ஒரு நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு போராடினவங்க, மொழிக்காக போராடினவங்க, ஒரு பாடுபட்டவங்க, பெருமைப்படுத்தினவங்க எல்லாம் பெருமைப்படுத்தணுங்கிறது தான் பிஜேபி RSS ஒரு நோக்கமா இருக்க முடியுமே தவிர, ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நீங்களே சொல்லுங்க. இப்போ அதை பத்தி பேசுறோம்னா, அவர் ஒரு பிராமணர் ஓட்டு எவ்வளவு வந்துடும்? அது இயல்பா இருக்க போறது எங்களுக்கு. அதனால ஒண்ணு வந்துருமா? ஒண்ணும் கிடையாது. பெண்கள் இப்ப இருக்கிறவங்க நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு முன்னேறி நல்லா வந்துட்டு இருக்கிறாங்க. இவரு பகலவன் நண்பர் சொல்றாரு இது அடிமைப்பட்டு, அது வந்து ஒரு டைம். ஒண்ணு புரிஞ்சுங்க நண்பரை, இப்ப திருப்பி உங்களுக்கு சொல்றேன். மனு ஸ்மிருதியை வச்சு நாங்க சுத்தல. அம்பேத்கர் ஸ்மிருதினா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சட்டம். அம்பேத்கர் சட்டத்தை தான் இப்ப எல்லாரும் கையில வச்சுட்டு இருக்கிறோம். அம்பேத்கர் யாரு, என்ன பிறப்பால், அதெல்லாம் பார்க்கல. அவரோட சட்டத்தை நான் முழுமையா மதிக்கிறேன். அவரை வந்து நான் மிகப்பெரிய மனுஷனா நினைக்கிறேன். அவர் உண்மையிலே ஒரு போற்றத்தக்க மிகப்பெரிய மனுஷன், உண்மையான பாரத ரத்னா அவர் அம்பேத்கருங்கிறவர். அவரு கூட RSS பத்தி தவறா சொன்னது கிடையாது.
நீங்க ஆரிய திராவிடம் அது வந்து ஒரு புரட்டு, அதை விட்டுடுங்க. ஆரியன்னா யாரு, திராவிடம்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க நம்மள பிரித்து ஆளுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். பாரதியார நிஜமா இவங்க வந்து அந்த ஒரு சரியா இவங்க கவனிக்கல. அந்த பிறந்த நாள் அன்னைக்கு போயிட்டு ஒரு படத்தை வச்சு மாலை போட்டு வர்றதோட சரி, வேற ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணலங்கிறதுக்காக தான். சரிங்க சார், உங்களோட ஆதங்கத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க தொடர்ந்து பேசும். நந்தகுமார் சார், ஓட்டுக்காகவோ மத்த எதுக்காகவோ கிடையாது. சரிங்க, ஓகே சார். நந்தகுமார் சார், அதாவது போற்ற தவறி விட்டார்கள் அப்படின்றதான் கொட்டேஷனுக்குள்ள திரும்ப திரும்ப அவர்கள் வலியுறுத்துகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் பாரதியாரை கொண்டாடிட்டாங்கன்னா இவங்க என்ன காலம் ஃபுல்லா பாரதியாரை தூக்கி கொண்டாடினவங்களா? காலங்காலமா நாங்க 143 வருஷமா நாங்க இங்க வந்து மனசை தாங்கிட்டு இருக்கோம் பாரதியாரை. பாரதியார் எந்த ஜாதியும் தெரியாது, எந்த சமயம் தெரியாது. அவர் கட்டின முண்டாசம் மீசம் தான் எங்களுக்கு தெரியும். அவர் எங்கள்ல ஒருத்தன் தான் எங்களுக்கு தெரியும். அவர் பாடின பாடம் அச்சம் தவிர், ஆண்மை போட்டு அந்த மாதிரி ஆத்திச்சூடி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க கத்துக்கிட்டு அந்த வழியில தான் நான் நடந்துட்டு வரோம். இது பெரியாருங்கிறது எதனால அப்படின்னும் போது, சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமா இங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது. மாற்றம் வருதுன்னா அது வரைக்கும் நம்ம வந்து பாரதியார் காலத்துல வந்து நம்ம முழுக்க பார்த்து சுதந்திர போராட்டத்தை ஒட்டியே ஓடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரன் விடுதலை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைக்காரனுக்கு மக்கள் மத்தியில ஒருத்தர் இருந்தாங்க பாருங்க, தெரியுமா? அவங்க தான் வந்து இந்த மக்களுக்கும் வெள்ளைக்காரனுக்கும் நடுவில் இருந்து ஒரு மீடியேட்டர்ஸ். இருங்க நான் சொல்றேன், திவான் ஜாதில இருந்து எல்லாம் வருவாங்க, லைனா வருவாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா RSS அமைப்பை சேர்ந்தவங்க. அவங்களோட வேலையே என்னன்னா நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்றாங்களோன்ற இன்ஃபர்மேஷனை வெள்ளைக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது வேலை. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உண்டானதை அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து வெள்ளைக்கார வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த வாழ்க்கை நீ வாழ முடியாது, எங்களுக்கும் சுயமரியாதை இருக்குது, எங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு குரலை கொடுத்தாரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தாத்தா, எங்க தாத்தா. அவர் கொடுத்த உரிமை தான். இங்க பாருங்க, ராஜராஜ சோழன் கட்டின கோயில்ல, பிரகதீஸ்வரன் கோயில்ல அந்த காலத்து ராஜா எல்லாரும் உள்ள வரலாம், அரிஜன்ல உள்ள வர 1939 காந்தியில் வரும்போது பெரிய ஒரு கல்வெட்டே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த கோயிலுக்குள்ள நாங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் அப்ப வராது? ஜாதி கொடுமை. எதுக்காக நீங்க தடுக்கிறீங்க? கட்டணம் வாங்கன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் தலைவர் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க யாருங்க? அப்பதான் வந்து இந்த ஜாதி கொடுமை எதிர்த்து, தீண்டாமை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சி. அதே நேரத்தில் 37 இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு. சமஸ்கிருதம் படிச்சாதான் நீ டாக்டர், இல்லைன்னா நீங்க டாக்டர் ஆக முடியாது. நீங்க போய் அங்க போய் தரையில உட்காந்து படிங்க. இதெல்லாம் வந்ததுனாலதான் அது வந்து ஒரு திராவிடம் வந்து ஒரு போராட்டம், மக்கள் இயக்கமா மாறுச்சு. இது வந்து இப்ப மக்கள் இயக்கம். திராவிடம்ங்கிறது ஒரு மக்கள் இயக்கம். இன்னைக்கு இவங்க சொல்ல தமிழ் வச்சு அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க. அந்த மக்கள் இயக்கம் இத்தனை வருஷம் காலம் ஆனாலும் சக்தி பெற்று வலிமை அடைஞ்சுக்கிட்டே வருது. அது காரணம் என்னன்னா அது உள்ள கோட்பாடுகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. சுயமரியாதை. சரிங்க சார், நிறைவான கருத்துக்கள் அப்படியே சேர்த்து சொல்லிருங்க நீங்க. நிறைவான கருத்துக்கள்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். அதாவது இப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என்ன இந்த திராமின் அது இதெல்லாம் சொன்னார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இது வந்து ஒரு பொது வழியில வந்து பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும்னு என்னோட சின்ன கருத்து. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அவர் வந்து RSS கிளாஸுக்கு வாங்கன்றார். நாங்க எதுக்கு RSS கிளாஸ் போனோம்? நான் உண்மையான இந்து. நான் காலங்காலமா அந்த கடலை வழிபட்டு இருக்கேன், என் குடும்பமும் வழிபட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே இந்துன்னு என்ன தெரியும், இந்தோட வழிபாடுல என்ன தெரியும். நான் எதுக்கு வந்து உங்க கூட அங்க படிக்கணும்? சரி, நீங்க RSS கிளாஸ் போயிட்டீங்களா, போயிட்டு வந்தீங்க, இந்துத்துவா ஏத்துனீங்களா? இந்துத்துவம் ஏத்துனீங்க நீங்க? அப்ப எப்படி வரணும்? நீங்க காவி போட்டுவாங்க, பொட்டு வச்சுருவாங்க, இந்துத்துவம் ஏத்துன்னு சொல்றீங்களா? நாங்க எதுக்கு? நீ எங்களை ஏத்தணும், நாங்க எதுக்கு ஏத்தணும்? RSS சேர்ந்த நீங்களே இந்துத்துவம் ஏத்துக்கல, அப்ப நாங்க வந்து உங்களை சேர்ந்து கிளாஸ் வரணுமா? இவங்க திராவிடத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும் மேடம்? ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் வர சொல்லுங்க, பெரியார் மாளிகை வர சொல்லுங்க, பாசறை, திராவிட பாசறையில 24 மணி நேரம் அவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசல, அது மாதிரி டபுள் மடங்கு அவர் பேசுவார். சுயமரியாதையில, பகுத்தறிவுல நானே நீங்க உட்காந்துருங்க மேடம். நான் படிச்சிருக்கிறேன். இது காரணம் யாரு? படிப்புங்க நீங்க கண்ணிலே காட்டல எங்களுக்கு. நான் தான் படிக்கணும், இவன் தான் படிக்கணும், அப்பே நீங்க வேறுபாடு திணிச்சிங்க. அதெல்லாம் மீறி நாங்க ஜெயிச்சு வந்திருக்கோம். அந்த ஜெயிப்பை தாங்க முடியல உங்களால. நீங்க வந்து இன்னும் திருப்பி எங்களை அடிமைப்படுத்த பாக்குறீங்க. அந்த அடிமைப்படுத்துற காரணம் தான் வந்து நீங்க என்று தனியும் சுதந்திர தாகம்ட்டு. அதே நிலைமை நீ பாராளுமன்றத்துல உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் இன்றைய தலைப்பை ஒட்டி. இப்ப அவர் கேள்வி கேட்டாரு, ஹிந்துத்துவாவை வந்து இவர் ஆதரிக்கிறாரு, இவர் ஏன் குங்கும போட்டு வைக்கல? RSS ஆதரிக்கிறவர் ஏன் வந்து தொப்பி போட்டு வரான்னு கேட்கிறாரு.
ஹிந்துத்துவா பற்றிய புரிதல் முதல்ல புரிஞ்சுங்க. இந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, ஹிந்துத்துவா இட்ஸ் நாட் ஏ ரிலீஜன், இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப். ஹிந்துத்துவா என்பது மதம் அல்ல, இது ஒரு வாழ்வியல் முறை. அமைதியா இருங்க. இது நாகரிகமா? இது சபை நாகரிகமா? அதனால RSS அமைப்பு என்ன சொல்லுகிறதுனா, நீ இஸ்லாமியனாகவே இரு, நீ கிறிஸ்துவனாக இரு, நீ ஹிந்துவாக இரு, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உலகின் குருவாக இந்த பாரதத்தை உருவாக்க நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல், ஐரோப்பிய கலாச்சாரமும் நமக்கு வேண்டாம், முகலாயர்கள் கலாச்சாரமும் வேண்டாம், இந்த பாரதத்தின் பண்பாட்டை மீட்டெடுப்போம் சொல்வதற்கு பேர் RSS தவிர நீ முஸ்லீமா இருக்காத, நீ கிறிஸ்துவனாக இருக்காதுன்னு சொல்ற வேலை RSS கிடையாது. ஜாதிகளை ஒழித்து விட்டு ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஷாக்கான் ஒரு பயிற்சி வச்சு எல்லோரும் கட்டிப்பிடித்து விளையாடக்கூடிய தொட்டால் தீட்டு என்பதை நிதர்சனமாக உடை தெரிந்து நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் சொல்லக்கூடியது RSS அமைப்பு. இறுதியா சொல்லிடுறேன். இவர் சொன்னார் சகோதரர் நாங்க பட்டியல் சமூகம் மலம் அள்ளுறோம், பிராமணர்கள் மலம் அள்ளுவார்களான்னு கேட்டாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, பட்டியல் சமூகமும் மலம் அள்ள கூடாது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் பட்டியல் சமூக மக்கள் மலக்குழியில் இறங்கி அதை தூய்மைப்படுத்துவது அதிகமாக இறந்திருக்கிறார்கள். பட்டியல் சமூகத்தை மதிக்காத அரசு இந்த திமுக அரசு என்பதை ஒரு புள்ளி விவரம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். பிராமணர்களை பொறுத்தவரை திமுகவுடைய பார்வையும் விசிகாவுடைய பார்வை என்னன்னா, பிராமணர்களை இல்லாமல் ஆக்கி பிராமணர்கள் இல்லாத கூட்டமைப்புக்கு பெயர்தான் அது திராவிட மாடல் என்று சொல்லி, திராவிட மாடல்களை பிராமணர்களை ஒழித்து கட்டும் மாடல் என்று பகிரங்கமாக மொழிந்தவர் ஆளூர் ஷனவாஸ், இதே விசிக கட்சியில உள்ளவர். பிராமணர்களை இல்லாத ஒரு கூட்டமைப்பு தான் திராவிட மாடல் என்றால், அந்த திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லை, அதை தகர்த்தெறிவோம் என்பதுதான் தேசிய மாடலின் அளவுகோல். சரிங்க சார். அண்ணாமலை சார், உங்களோட நிறைவான கருத்து ஒரு வரியில், தலைப்பை ஒட்டிய நிறைவான கருத்து. நண்பர் இப்ராஹிம் சொன்னதை நான் முழுமையா அதை முன்மொழிகிறேன். RSS அவர் சொல்றாரு, பார்த்த மாதிரி RSS காட்டி கொடுத்துச்சுன்ட்டு. அப்ப இந்த நீதி கட்சியில இருந்துன்னு இங்க வெள்ளக்காரங்கிட்ட ராவ் பட்டம் பகதூர் பட்டம் வாங்கினவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க அப்ப எவ்வளவு பேர் கேவலம், அவங்க தானே அப்ப உண்மையில காட்டி கொடுத்தவங்க. இதே பெரியாரு வெள்ளக்காரங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு? சுதந்திரம் அடைஞ்சப்ப கூட இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்காதீங்க. சரிங்க சார், நம்ம ஒரு வரி கருத்துக்கள் உங்களிடமிருந்து தலைப்பை ஒட்டி. அதுதான் தலைப்பை ஒட்டி. தயவு செஞ்சு பெரியார் நல்லா சொல்லி இருக்காரா? பெரியாரையும் நீங்க போற்றுங்க. பாரதியார் சொல்லி இருக்காரா? பாரதியாரையும் போற்றுங்க. நன்றி சார். ஒரு ஜாதியை வச்சு அவர் பிராமணருங்கிறதுக்காக பாரதியாரை மட்டம் தட்டாதீங்க. சரிங்க சார். பெரியாரை ரொம்ப இல்லாத பிம்பத்தை கட்டமைக்காதீங்க. நிறைவான கருத்துக்கு நன்றி சார். பகலவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். இப்ராஹிம் சொன்னாங்க, RSS ஒரு தாய் பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த அடையாளங்கள் மாற்று கருத்து இல்லை, இஸ்லாமியனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம் சொன்னார் இல்லையா? அப்போது மசூதிகளை இடித்தது யாரு? கிறிஸ்தவ தேவாலயங்களை இடித்தது யாரு? மாட்டிறைச்சி உண்ணக்கூடாதுன்னு சொன்னது யாரு? மாட்டிறைச்சி வைத்திருந்தது கொன்னது யாரு? நீங்க தான் சொல்லணும். யார் இந்துத்துவா தான் கொண்டுச்சு. இந்துத்துவா தான் கொண்டுச்சு. RSS கொடுத்தா கொண்டுச்சு. நம்ம நிறைவான இந்துக்கள் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. உயிர். சரிங்களா? என்பது இந்த நாட்டின் உயிர். இந்துத்துவா என்பது பண்பாடு. இப்ராஹிம், நீங்க பேசும்போது நான் கொடுக்கல. கலாச்சாரம். இங்க பாருங்க, நீங்க பேசும்போது நான் கொடுக்கிறேன். நிறைவான கருத்து இல்ல, கரெக்ட்டா நீங்க சொன்னது சரி. இந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் சொன்னதை நான் சொல்றேன். இப்ராஹிமின் கருத்து கிடையாது, RSS கருத்து கிடையாது. இந்த கருத்து என்றால் நாட்டின் உச்சநீதிமன்றம். கடைசி கருத்துங்க சொல்லுங்க. இப்போ ஒரு முதல் மந்திரி மாட்டு இறைச்சி விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காரு அவங்களுடைய இதுல. சரிங்களா? நம்ம திரும்ப அங்கே போயிடுறீங்க சார். நிறைவான கருத்துக்கள். அரசியல் அமைப்பு விவாதத்தை முடிச்சாகணும். சொல்லுங்க. நிறைவான திரும்ப விவாதத்துக்குள்ள போயிடாதீங்க. யார் பேசிட்டு இருக்கா? ஒரு டிசிப்ளின் தெரியுதா முதல்ல? சொல்லுங்க. பாருங்க, நாங்கள் பாரதியாரை தூக்கி கொண்டாடவில்லை என்று இப்ராஹிம் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க. நாங்க சொல்றோம், பாரதியார் வேடம் பள்ளியிலும் கல்லூரியிலும் போடுகின்ற மாணவ மாணவிகள் யார் என்பது இந்த உலகம் அறியும்.
அதிகமாக பாரதியார் வேடம் போட்டு பள்ளியிலும் சரி கல்லூரி, என்னுடைய மனைவி வந்து பாரதியார் வேடம் போட்டு பள்ளியில் நடனமாடியவர்கள் பேசியவர்கள் அதுபோல் நாங்கள் பாரதியார் தூக்கி பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு அரசியலை கண்டுபிடிச்சு வந்து இவர் வந்து பார்ப்பனர், அதனால் இவர்கள் ஒதுக்குறார்கள் என்ற பார்வை இருக்குல்ல. சொன்னாரு சொன்னாரு அவருக்கான பதில் இருங்க. பார்ப்பனர்கள் அல்லுவார்கள். ஆமாங்க. பட்டியல் சமூகம் நன்றி நன்றி திமுக பட்டியல் சமூக மக்கள் உலகத்தை தயவு செய்து இப்ராஹிம் சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சரிங்க சார், நீங்க டைம் ஆல்ரெடி ஷார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு அரசியல் பாடம் எடுக்கிற அளவுக்கு தகுதி உள்ள யாரும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மிக தெளிவா எங்களுக்கு சொல்வதற்கு தகுதியே கிடையாது. நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். பாரதியை போற்றுவதை விட பாரதியின் வரிகளை போற்ற வேண்டும், பாரதியின் கருத்துக்களை போற்ற வேண்டும், பெண்களுக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.